ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் ஏர்கண்ணால் சுட்டு விழாக்குழுவினரை மிரட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட சாமியை பாட்டி வீட்டின் முன்பு நிறுத்தாததால் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆன்லைனில் 7000 ரூபாய்க்கு வாங்கிய ஏர்கண்ணால் வானத்தை நோக்கி சுட்டு கோயில் விழா குழுவினரை மிரட்டிய இளைஞர் இவர்தான். பாட்டி வீட்டின் முன்பு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட சாமியை அர்ச்சனை செய்ய நிறுத்தாததால் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டு அரஸ்டான இளைஞரின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தில் பழமையான திரௌபதி அம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவானது 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு சாமி ஊர்வலமானது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளிய திரௌபதி அம்மன் சிலையை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அப்போது ரோட்டு தெருவில் வசித்து வரும் விஜயா என்ற மூதாட்டியின் வீட்டிற்கு முன்பு சுவாமியை நிறுத்தாமல் விழாக்குழுவினர் சென்றதாக தெரிகிறது. அதிகாலை 2 மணி அளவில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் சுவாமியை நிறுத்தி வைக்காமல் சென்றது ஏன் என விஜயா விழா குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது திருவிழாவிற்காக பாட்டி வீட்டிற்கு வந்த பேரன் புவனேஸ்வரன் தான் வைத்திருந்த ஏர்கன்னை எடுத்து வந்து விழா குழுவினரை மிரட்டியதோடு வானத்தை நோக்கி சுட்டு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர்க்காரர்கள் பலர் இளைஞரை சமாதானப்படுத்தி உள்ளனர். அதன் பின்னர் திருவிழா குழுவினர் அளித்த புகாரின் பேரில் வாலாஜாபேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. சென்னை திருவான்மியூர் பகுதியில் வசித்து வந்த புவனேஸ்வரன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். ஊர் சுற்றுவதில் ஆர்வம் கொண்டிருந்தவர் ஆன்லைனில் தடை செய்யப்பட்ட இணைய பக்கத்தின் மூலமாக 7000 ரூபாய் கொடுத்து அசல் துப்பாக்கியை போன்ற ஏர்கன் வாங்கியது தெரிய வந்தது. வீட்டில் வைத்துவிட்டு வந்தால் சிக்கிக் கொள்வோம் என நினைத்து திருவிழாவிற்கு வரும்போது துப்பாக்கியை பையில் போட்டு எடுத்து வந்துள்ளார். வந்த இடத்தில் பாட்டிக்காக ஊர் பெரியவர்களிடம் துப்பாக்கியை காட்டி வசமாக சிக்கிக் கொண்டார். இதனை அடுத்து புவனேஸ்வரனிடம் இருந்து ஏர்கன்னை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இளைஞருக்கு ஏர்கன் விற்ற கும்பல் யார் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது.